உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக பெருமை கொள்கிறேன், மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா நான் இருப்பதோ சிவகாசி, ஆனால் உலகெங்கும் நான் உங்களை பார்ப்பதற்கு, என்னுடைய பேச்சை நீங்கள் கேட்பதற்கு இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தான் மிக மிக உதவியாக இருக்காங்க. அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் ஓனர்களுக்கும் அதே போல் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் பணிபுரியும் நம்மளுடைய அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை நான் மறுபடியும் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம், நம்ம இப்போ பார்க்க போகிற செயல்பாடு என்ன, இப்போ பார்க்க போகிற இந்த வீடியோவில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கொட்டி கொடுக்கும் குரு பகவான் அனைவருக்குமே கொட்டி கொடுக்க அவர் தயாராக இருக்கார். அள்ளி எடுக்க யாரெல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். 12 ராசி நேயர்களுக்கும் இந்த குரு பயிற்சி மூலமாக ஏற்படுகின்ற மாற்றம் என்ன, முன்னேற்றம் என்ன, என்னென்ன விஷயங்கள்ல குரு பகவான் கொட்டி கொடுக்க போறாரு, என்னென்ன பாவகங்களை உங்களுடைய ராசிக்கு பார்க்க போறாரு அப்படிங்கிற பற்றி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ நிறைய ஆதரவு கொடுத்தீங்க. நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் வீடியோ சனிப்பயிற்சி வீடியோவுக்கு அமோகமான வரவேற்பு, அமோகமான ஆதரவு இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் சொன்னதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் வந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நமக்கு இத்தனை ஆதரவுகள் கொடுத்துருக்காங்க, நம்ம கணிச்ச கணிப்பு கரெக்டு அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு உண்மையாகவே நிறைய இருந்துச்சு. இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு உள்ள நுழைகிறார். கரெக்டாக மே மாதம் 14ஆம் தேதி நள்ளிரவு 10 மணிக்கு, அதாவது இரவு 10:30 மணிக்கு மேலே குரு பகவான் மிதுன ராசிக்குள்ளே நுழைகிறார். ஸோ அவர் நுழைவது மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்ற அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கொட்டி கொடுக்க வருகிறார் குரு பகவான். அப்படியே அள்ளி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு குரு பகவானுடைய செயல்பாடுகள் மூலமாக மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. இவனால நம்ம குரு நம்மகிட்ட வந்துட்டாருன்னா நமக்கு வெற்றி உண்டு. நம்ம குரு நமக்கு எப்போ வருவாருன்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்த அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம குருவாக, அதாவது காலபுருஷன் ராசிக்கு, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம், காலபுருஷன் ராசிக்கு 2ல் அமர்ந்தவர், உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்த குரு பகவான் இப்போ ஜென்ம குருவாக உள்ளவர். இவர் என்ன பண்ண போகிறாருன்னா, உங்களுக்கு கொட்டி கொடுக்க போகிறார், அள்ளி கொடுக்க போகிறார், ரெண்டுமே செய்ய போகிறார். எதை நீ எடுத்துக்கிற போகிறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே கணக்கு. ஓகேவா? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடகடன்னு முன்னேறதுக்கான ஒரு வாய்ப்பை குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக கொடுக்காரு. ஸோ இதை தான் நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஜென்மத்தில் குரு வந்துட்டார், உண்மைதான், ஜென்ம குரு. இது என்ன சொல்லுவோம்னா, குரு பகவான் ராசியில், எந்த ராசியில் அவர் அமர்ந்தாலும் சரி, அவரே அவருடைய ராசியிலே அமர்ந்தாலும் சரி, கொஞ்சம் நிதானம், கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது இயற்கையாகவே உண்டு. ஆனால் குருவோட விஷயத்தை நம்ம எடுக்க போகிற செயல்பாடு என்ன பார்த்தீங்கன்னா, குரு அமர்ந்த இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு சூப்பரான பலன்கள் கொடுப்பார். சனி பகவான் ஒரு ராசிக்கு பார்வை கொடுத்தாருன்னா அதை வச்சு செஞ்சிருவார். அமர்ந்த இடத்த டிஸ்டர்ப் அதிகமாக பண்ண மாட்டார். ஆனால் குரு பகவான் என்ன பண்ணுவார்னா, அமர்ந்த இடத்த கொஞ்சம் நான் இருக்கேன், நான் இருக்கும்போது நீ கரெக்டாக இருக்கணும். என்ன செய்வார், நான் உன் இடத்துல இருக்கேன், நான் இருக்கும்போது தவறுகளை செய்து விடாதே, நேர்மையான விஷயத்த செய், தவறான செயல்பாடுகளுக்கு போகாத, மற்றவங்க உன்னை ஆசைகளை தூண்டினாலும் நீ உன்னை நிதானப்படுத்திக்கோ. இது குருவோட பொதுவான பண்பு. அதை தான் குரு பகவான் செய்ய போகிறார். இப்போ உங்கள் குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஆசிரியர் இருக்காருன்னா, நீங்கள் அதாவது 1ஆம் கிளாஸ்லேருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய எல்லா படிப்புகளுக்குமே ஒரு ஆசிரியர் வேணும். ஆசிரியர் இல்லாத, அதாவது குரு இல்லாத உபதேசம், அந்த உபதேசம் என்றைக்குமே வெற்றி பெறாது. இதுதான் உண்மை. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு குரு பகவான் நம்மளுடைய ஆசிரியர் நம்ம கூட உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் நம்ம படிக்கிறோம், படிக்கிற இடத்துல நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்காரு, நம்ம என்ன பண்ணுவோம், ஆஹா குரு நம்ம பக்கத்தில் நம்ம குரு உட்காந்துருக்காரு, நம்ம கொஞ்சம் யோசித்து செய்வோம், அவசரப்படக்கூடாது அப்படிங்கிற யோசனை நமக்கு வரும்ல. அந்த யோசனைகளை நம்ம இப்போ குரு பகவானையுமே நம்ம குருவாக எடுத்துக்கணும். அப்போ கொஞ்சம் நிதானமாக, அவசரப்படாமல், ஓகேவா? ஸோ தவறான செயல்பாடுக்கு போகாமல் நீங்கள் செயல்பட்டுட்டிங்கன்னா இந்த 1 வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உறுதியாக கிடைக்க போகுது.
கொட்டி கொடுப்பார். அதில் எந்த மாற்றம் கிடையாது. அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு வலிமையை கொடுக்குது. இதில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்னென்னா, நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது தடையாகவே இருக்குது. எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் கவலையும் இருக்குன்னா, திருமணம் முடிச்சுட்டு குழந்தை பாக்கியத்துக்காக கவலைப்படுகின்ற நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான செயல்பாடு குரு பகவான் மூலமாக ஏற்பட போகுது. உங்களுடைய தாத்தா வழி சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய அப்பாவோட அப்பா இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க சொத்துல ஏதாவது வில்லங்கம் இருக்குது, விரயம் இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குன்னா அந்த டிஸ்டர்பன்ஸை உடச்சி கொடுக்க போகிறாரு. இன்னொரு விஷயம், நிம்மதியான தூக்கம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் வேகமான தூக்கம் வச்சுக்கணும். ஏன்னா சனிபவம் 12 பார்க்காரு. காலதாமதமாக தூங்குனீங்கன்னா உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் கரெக்டான நேரத்தை தூங்கிட்டீங்கன்னா நிம்மதியான தூக்கம் இருக்குங்கிறது உறுதியான விஷயம். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருந்தார். இந்த கேது பகவான் வேறு அமர்ந்து இந்த 1.5 வருஷமாக சுகம்னா என்ன, சந்தோஷம்னா என்ன, எனக்கு சந்தோஷமே கிடைக்கல, நான் காட்டு சுற்றுறேன் அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்கியிருப்பார். வண்டி வாகனங்கள் பழுதாகிக்கிட்டே இருந்திருக்கும். எந்த வண்டி ரிப்பேர் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வச்சுருக்கோம். எந்த கார் வச்சுருந்தாலும் சரி, பைக் வச்சுருந்தாலும் சரி, எந்த வண்டி வச்சுருந்தாலும் நான் வண்டிக்காக ரிப்பேர் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற சூழ்நிலையை கொடுத்துருக்கலாம். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை கொடுத்துருக்கலாம். அம்மாவுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் அவருங்க கொடுத்தாங்க. இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா? ஸோ அப்போ நடந்திருக்கும்போது குரு பகவான் வேறு 12ஆம் இடத்துல உட்காந்து தேவையில்லாத ஒரு அழுத்தத்தை கொடுத்துருப்பாரு. ஸோ விரைய செலவை கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் மாறப்போகுதுன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உறுதியாக மே மாதத்துக்கு மேலே குரு பயிற்சியும் ஏற்படுது, ராகு கேது பயிற்சியும் இந்த வருஷத்தில் ஏற்படுது. ஸோ அப்போ உங்களுக்கு அற்புதமான சூழ்நிலை உறுதியாக உருவாக போகிறது. குழந்தை பாக்கியம் கிடைக்கும், புத்தி தெளிவாகும், நிதானமான முடிவெடுப்பீங்க. குரு வேறு ராசியில் உட்காந்துருக்கனால நிதானமான முடிவெடுப்பீங்க. இவ்வளோ நாளாக உங்களை குழப்பி உங்களை டிஸ்டர்ப் பண்ணி உங்களை புரிய விடாமல் நீங்கள் அதாவது தெளிய அடிப்போமாங்க அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி உங்களை குழப்பி விட்டு பலபடியும் தெரிய வச்சு திரும்பி குழப்பி விட்டு தெரிய வச்சு அடித்த உங்களுடன் இருந்த நண்பர்களாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் நீங்கள் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உறுதியாக இந்த காலகட்டத்தை ஏற்படுத்திக்கலாம். அதே போல் திருமணம் நடப்பதற்கான பாக்கியம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மிதுன ராசிக்காரங்களுக்கு காதல் திருமணம் முடிப்பதற்காக முயற்சி எடுப்பவர்களுக்கு இது சாதகமான சூழ்நிலை. இதில் உங்களுடைய பார்ட்னரோட ஜாதகமும் சாதகமாக இருக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். மிதுன ராசிக்காரங்களுக்கு காதல் திருமணம் இருக்குங்கிறது 100% நம்ம இந்த 20% 100% சொல்லலாம். இதுதான் உண்மை. அப்போ காதல் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பாக இருக்குமா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? காதல் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்குன்னா நம்ம அந்த விஷயத்தை என்ன பண்ணணும்? கரெக்டாக செக் பண்ணிக்கணும். உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டீங்கன்னா காதல் சிறப்பாக இருக்காங்கிறத உறுதிப்படுத்த முடியும். அதுக்கு அடுத்தபடியாக குரு பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கார். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கார். 9ஆம் இடம்ங்கிறதா என்ன சொல்லுவோம்? உங்களுடைய அப்பா. யாரு? உங்களுடைய அப்பா. அப்போ உங்களுடைய அப்பா மூலமாக உள்ள பிரச்சனைகள், அப்பாவுக்கும் உங்களுக்கு உள்ள பிரச்சனை ஏதாவது இருந்தாலும் அந்த பிரச்சனை சாதகமாக முடியும். இல்லை அப்பா மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அந்த பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணினாலும் அது உங்களுக்கு சாதகமாக அமையும். அப்பா மகன், அப்பா மகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த உறவு பாண்டிங் சூப்பராக இருக்கும். இனிமேல் நீங்கள் உங்கள் அப்பா மேலே ரொம்ப பிரியமாக இருப்பீங்க. உங்கள் அப்பா உங்கள் மேலே அளவு கடந்த பிரியத்தை காட்டுவாங்க. அப்பானாலே பிரியம்தான். இந்த உலகத்தில் நமக்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்களை மனதார செய்கிற ஒரு உன்னதமான தெய்வங்கள்னா நம்மளை பெற்ற தாயும் தகப்பன் தான். இதில் எந்த ராசிக்குமே இதில் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்மளை இந்த பூமி கொண்டு வந்தது இறைவனாக இருந்தாலும் அந்த இறைவன் வழி நடத்தியது யார்? நம்மளுடைய அம்மாவையும் அப்பாவையும் தான். ஸோ அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் நம்ம வெற்றி பெறுவோம். ஸோ இந்த வருடம் நம்மளுடைய மிதுன ராசிக்கு அம்மாவுக்கும் சூப்பராக இருக்க போது, அப்பாவுக்கும் சூப்பராக இருக்க போது, அதன் மூலமாக நீங்களும் சூப்பராக இருக்க போகிறீங்க. குழந்தைகளும் சிறப்பாக இருக்க போகிறாங்க. மகிழ்ச்சிகளை மட்டும் அதிகமாக சந்திப்பீர்கள். எதிரிகள் தொழிலிருந்து விடுபெறுவீர்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களுடைய இந்த கோச்சார ரீதியான பலன்களை பற்றி நம்ம சொல்லிட்டோம். உங்களுடைய சுய ஜாதக ரீதியான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என ஆர்வமோ விருப்பமோ இருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஸோ ஃபோன் எடுக்கலைன்னா நான் கன்சல்டிங் பண்ணியிருப்பேன். அதனால் நான் ஜாதகம் பார்க்கும்போது மேக்ஸிமம் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன்.
வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க, உங்களுக்கான டயத்தை ஒதுக்கி கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கலாம். ஓகேவா? வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பான மிதுனராசினியர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேர்களே, ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆன்லைன் கிளாஸ் எடுக்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு பேஜ் முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணலாம், நம்மளுடைய வைகாசிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருக்கிறதோ அனைவருமே தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, ஆன்லைன் மூலமாக ஜூம் மீட்டிங் மூலமாக உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வம் இருக்கிறவர்கள் உறுதியாக ஆதரவு கொடுங்க. ஸோ உங்கள் நண்பர்கள் யாரும் ஆசைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் குறிப்பிட்ட டயத்தில் உங்களுடைய வாழ்க்கை மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கிளாஸில் கலந்துக்கோங்க. உங்களுக்கு அற்புதமான விஷயங்கள் காத்திருக்கு. வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க.